56th மினிட். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இமிகிரேஷன், போர்டிங் கேட்ஸ், செக்-இன் இதெல்லாம் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பிளைன்ல டிராவல் பண்றதுக்கு இவ்ளோ இருக்கான்னு சொல்லி நான் டிராவலே பண்ணியிருக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன மாரி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு பிளைன்ல டிராவல் பண்றதுக்கு தேவைப்படுற பேசிக் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஒரு ஏர்போர்ட்குள்ள போனதுக்கு அப்புறம் இருக்கிற சிம்பிளான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோவை பேச சொல்லி சஜஸ்ட் பண்ண நம்மளோட ஃபாலோவர் அண்ட் என்னோட ரிலேட்டிவும் கூட அவங்களுக்கு நான் இந்த நேரத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன். இதே மாதிரி நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி உங்களுக்கு பேசணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம், இல்ல இன்ஸ்டால எனக்கு மெசேஜாவும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏர் டிராவல் எடுத்துக்கிட்டோம்னா 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு டொமஸ்டிக், இன்னொன்னு இன்டர்நேஷனல். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். டொமஸ்டிக் அப்படின்றது நம்ம உள்நாட்டுக்குள்ள டிராவல் பண்றது. உதாரணத்துக்கு நம்ம இந்தியால இருக்கோம்னா இந்தியால இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸ்க்கு டிராவல் பண்றதெல்லாம் டொமஸ்டிக்ல வரும். அதே நம்ம வெளிநாட்டுக்கு போறப்ப அது இன்டர்நேஷனல் கேட்டகரியில வரும். டொமஸ்டிக்கு தேவைப்படுற பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபிளைட் டிக்கெட்ஸ், ஒரு சேஃப்டிக்கு உங்களோட வேற ஐடி கார்ட்ஸும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டொமஸ்டிக்ல இருக்கிற ப்ரொசீஜர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஏர்போர்ட்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா பேகேஜ் செக் இன் பண்ணுவீங்க. அதாவது நீங்க எந்த ஏர்லைன்ல புக் பண்ணிருக்கீங்களோ அந்த ஏர்லைன் கவுண்டர்ல போய் உங்களோட லக்கேஜை டிராப் பண்ணுவீங்க. அதுதான் பேகேஜ் செக் இன். அதுக்கப்புறமா செக்யூரிட்டி செக் இன் இருக்கும். இங்கே தான் நீங்க உங்களோட ஹேண்ட் லக்கேஜையும் உங்களையுமே செக் பண்ணுவாங்க. அது முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களோட ஃபிளைட் நம்பர் என்னன்னு பார்த்து ஸ்கிரீன்ல நீங்க செக் பண்ணி உங்களோட ஃபிளைட்டோட கேட் பார்த்து போர்டிங்க்கு போய் நீங்க அங்க ஃபிளைட் போர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் டொமஸ்டிக்கு இருக்கிற பேசிக் ப்ரொசீஜர் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். செகண்ட் இன்டர்நேஷனல். டொமஸ்டிக்கு இருக்கிற எல்லா ப்ரொசீஜரும் சேம் தான். பட் போர்டிங்க்கு முன்னாடி உங்களுக்கு இமிகிரேஷன், அதாவது பாஸ்போர்ட் அண்ட் நீங்க போற நாட்டுக்கு வீசா தேவைப்பட்டா வீசா, பாஸ்போர்ட் அண்ட் வீசா செக் பண்ணுவாங்க. அதுதான் இமிகிரேஷன். அண்ட் இன்டர்நேஷனலுக்கு அடிஷனலா தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸும் உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் வீசா தான். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஷேர் பண்றது. இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோல சிம்பிளான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக் அண்ட் ஷேர் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும்.